நெருப்பு தலமாகிய திருவண்ணாமலையில் 17ஆம் வயதில் இருந்து 70 வயது வரை நினைவுகளை எழும்ப விடாது தன்னிலையில் நின்ற தட்சிணாமூர்த்தியின் வடிவமே ரமணா. கருணாமூர்த்தி வடிவமாய் நின்று கவரப்பட்டு வரும் சாதகருக்கு சகஜ சமாதி நிலையில் நின்று கேட்கப்படும் கேள்விகளுக்கு நுட்பமான விடைகளை வழங்கி எல்லோரையும் திகைக்க வைத்த தெய்வமே. அந்த நான் என்று சொல்லுவது எது என்று நீ சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி உடம்போ சட பொருளாதலால் நான் என்று சொல்லாது என்றும் உடலில் இருக்குமை பொருளோ நான் என்று அகங்கறியாது என்றும் சொல்லி அப்படியாயின் நான் என்று சொல்வது யார் என்று கேட்டாரே. எல்லோரும் திகைத்தனரே. நான் என்று கிளம்புவது யாராவது உடல் சடமாதலால் நான் என்று சொல்லாது மெய்ப்பொருள் நான் என்று நினையாது அல்லது சொல்லாது. ஆகவே நான் என்று சொல்வது யார்? ஆகவே நான் என்று கிளம்புவது பிசாசு என்றார் நகைச்சுவையாக. நான் என்பது உலகில் இல்லாத ஒன்று. நான் என்று எங்கிருந்து எழுகிறதோ அந்த இடத்திலே அதை எழாது சொல்லி வந்தது நின்றுவிடும். நான் என்று கிளம்பாத நிலையே தன்னிலையாகும். அதுவே எங்கள் சொந்த நிலை என்றாரே ரமண பகவான் என்றாரே. ரமண பகவான் என்றாரே. ரமண பகவான். நான் யார் என்று விசாரிக்காமல் இருப்பதே நான் என்று சொல்லிக்கொண்டு எங்களில் ஒட்டிக்கொண்டு இருக்க காரணம் என்கிறார் ரமணா. இதற்காக ஒரு கதையை சொல்வாரே ரமணரன். அதை கேட்போமே. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் ஒருவா
சம்பந்தமில்லாத ஒருவர் மாப்பிள்ளை வீட்டுக்கு சென்று பெண் வீட்டார் போல் நடித்து அவர்கள் பரிமாறும் உணவுகளை உண்பார். பின்னர் பெண் பிள்ளை வீட்டுக்கு சென்று மாப்பிள்ளை வீட்டார் போல் நடித்து அவர்கள் தரும் உபசாரங்களை ஏற்று விரும்பியதை உண்டு கழிப்பார். இவ்வாறாக மாறி மாறி சில தினங்களுக்கு சென்று அனுபவித்து வரும் வேளை ஒரு தருணம் மாப்பிள்ளை வீட்டார், ஐயா ஐயா, நீங்கள் மணப்பெண்ணுக்கு என்ன விதமான உறவு முறையை கொண்டிருக்கிறீர்கள் என்ற கேள்வியை தொடுக்க முன்னரே மெல்லமாக எழுந்து அங்கே கூடி நின்ற சனசந்தடிக்குள் நுழைந்து வெளியே போய் ஓட்டம் பிடித்தாரே அந்த நபர் அங்கும் இங்குமாக தந்திர விளையாட்டை விளையாட காரணமாக இருந்தது என்னவென்றால், யார் என்று விசாரியாமையே என்று நகைப்பட சொன்னாரே ரமணர். நான் யார் என்று விசாரித்துக் கொண்டே போனால் அந்த விசாரிக்கும் பொய்யான நான் அழிந்து அதற்கு இடமாக நின்ற மெய்யான நான் வெளிப்படும் என்றாரே ரமணர் என்று அறிவோமே நாம் என்று அறிவோமே நாம். நாயா இந்த உடம்பா என்னுடைய உடல் நிலை சரியில்லை என்று சொல்லும்போது நான் வேறு உடல் வேறு என்று புலனாகிறதே. அதேபோல் நான் இந்த மனமா என்னுடைய மனநிலை சரியில்லை என்று சொல்லும்போது நான் வேறு மனம் வேறு என்று தெளிவாகிறதே. இவ்வாறாக நான் இந்த உடம்பல்ல, நான் இந்த மனம் அல்ல, தடுமாறும் புத்தி சித்தமும் அல்ல. அவ்வாறாயின் நான் யார்? ஆழ்ந்த கனவற்ற தூக்கத்தில் நான் தோன்றுவதில்லை. அப்படியாயின் நான் என்பது உண்மையா? உண்மை எப்பொழுதும் உணரப்பட வேண்டுமே. ஆகவே நான் என்பது பொய் அல்லவா? இந்த பொய்யான நான் என்பதையே பிசாசு என்பார், அல்லது இல்லாத ஒன்று என்பார் ரமணன். கனவு நிலையில் கனவை காண்பவன் யார்? ராத்திரி நல்ல தூக்கம் எனக்கு என்று சொல்லி அந்த தூக்கத்தை ரசித்தவன் யார்? விழிப்பு நிலையில் அனுபவங்களை பெற்றவன் யார்? அதாவது கனவு நனவு கனவற்ற தூக்கம் என்ற மூன்று நிலைகளுக்கும் அப்பால் சாட்சியாக நிற்பவன் யார்?
எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டே இருக்கும். இந்த நான் உண்மையான நாள் அல்ல, இது ஒரு பிசாசு, இது ஆதாரமற்றது. உடம்பு நான் என்று சொல்லாது, உள்ளே இருக்குமே பொருளும் நான் என்று அகங்கரித்து பேசாது. ஆதலால் இதனை இல்லாத ஒன்று என்று புரிய வேண்டும் என்றாரே ரமணர். இந்த உண்மையை நன்றாக புரிந்து இந்த பொய்யான நான் எழுகின்ற இடத்தை அவதானித்துக் கொண்டு போனால் அது எழாமல் நின்றுவிடும். நின்றுவிட்ட இடத்திலே நான் என்று சொல்லாமலே உள்ளம் ஸ்புரித்து கொண்டு எழுவதே உண்மையான நீ என்றாரே ரமணர் அழகாக. அந்த நிலையில் இரண்டாம் ஆள் என்று ஒருவரும் இங்கு இல்லாமல் போய் விடுவார்கள். அந்த நிலையில் அவன் தன்னையே எல்லாரிலும் காண்பான் என்றும் உள்ளது ஒன்றே என்றும் உரைத்தாரே ரமணர் என்று அறிவோமே நாம். மெய்ப்பொருளிடம் சரணம் சரணம் என்று சொல்லி சரணடையும் போது இந்த நான் என்பது அற்று போகிறது. அங்கே உண்மையான நான் ஸ்புரித்துக் கொண்டு எழுகிறது என்றாள். அல்லது நான் யார் என்று விசாரித்துக் கொண்டு போ. நான் என்று எழுகின்ற இடத்தை அவதானித்தால் நான் என்பது ஒடுங்கிப் போய் உண்மையான நான் என்பது நான் என்று சொல்லாமலே ஸ்புரித்துக் கொண்டு எழுந்துவிடும் என்றும். முதலாவது சரணாகதி மார்க்கம் என்றும், அடுத்தது நான் யார் என்ற விசார மார்க்கம் என்றும். இந்த இரண்டு வழிகளையும் உபதேசித்தார் ரமணர் என்று அறிவோமே நாம் என்று அறிவோமே நாம் என்று அறிவோமே நாம். ரமணரை முருகனின் அவதாரமாக சிலரும், தட்சிணாமூர்த்தியின் அவதாரமாக சிலரும், சிவனுடைய அவதாரமாக சிலரும் சொல்லிக் கொண்டார்கள். அவர்களுடைய பக்தியின் விளக்கமே தவிர ரமணருடைய போதனையின்படி நீ உன்னை உடலாக நம்பி
குடிக்கொண்டு இருக்கும் வரை தெய்வ வடிவங்களும் உண்மை, சொர்க்க நரகலோகங்களும் உண்மை என்பதை நாம் புரிய வேண்டும். ஆனால் உன்னை நீ யார் என்று அறிய வருகிற பொழுது நீயே மெய்ப்பொருள், எல்லா உயிர்களும் நீயே, உயிரற்ற பொருள்களும் நீயே என்று அறியும் நிலையே கைகூடும் என்றாரே ரமணர். இளமையிலோ முற்பிறப்புகளிலோ தவதியானம் முதலாகிய ஆன்மீக பயிற்சி செய்யாதவர்கள் நான் யார் என்ற விசாரத்திற்கு தகுதியற்றவர்கள் என்றும், அவர்கள் முதலில் சரணாகதி மார்க்கத்தில் இறங்கி ஆன்மீக பயிற்சிகள் செய்வது அவசியம் என்றாரே அவர். அதற்காகவே பல பல பக்தி தோத்திரங்களை இயற்றினாரே ரமண பகவான் என்று அறிவோமே. ஸ்ரீ அருணாச்சல அக்ஷரமணமாலை என்ற இரட்டை 108 வரிகள் கொண்ட அன்பின் ரகசியத்தை சாராக பிழிந்து தரும் நூலை இயற்றினார் என்றும் அறிவோமே நாம். வாழ்க ரமணன் திருவடி, வாழ்க ரமணரின் அடியார்கள், வாழ்க ரமணரின் போதனைகள் என்றுமே இவ்வுலகிலே என்றுமே இவ்வுலகிலே. ஸ்ரீ அருணாச்சல அக்ஷரமணமாலை என்னும் ஒப்பற்ற பக்தி தோத்திரத்தை நாம் படிக்க வேண்டுமே. தன்னை ஒரு காதலியாகவும் அருணாசல ஈஸ்வரரை காதலனாகவும் கருதி பாடினாரே ரமணர் அன்றே. அருணாசலவரர் என்று காப்பு போடும் போது வரர் அல்லது வரன் என்னும் போது கணவரையே குறிக்கும். அதனால் அருணாசலவரர்க்கு ஏற்ற அக்ஷரமணமாலை சாற்ற கருணாகர கணபதியை வேண்டினாரே. அகம் புகுந்து ஈர்த்துவும் அகக்குகை சிறையாய் அமர்வித்தது என் கொல் அருணாசலா என்று 3ஆம் வரையிலும் சேராயனின் மெய் நீராய் உருகி கண்ணீராற்றால் அழிவேன் அருணாசலா என 34ஆம் வரியிலும் சொன்னாரே. நேசமில் எனக்குன் ஆசையை காட்டி நீ மோசம் செய்யாது அருள் அருணாசலா என்றாரே 60ஆம் வரியில். மேலும் யாரு